இப்போ 9 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 10 எப்ப வரும்னு தெரியல. வந்துருச்சுங்கிறாங்க, வருங்கிறாங்க, இல்ல இனிமேதான் வரப்போகுது. எதை நம்புறதுன்னே தெரியல. அதுக்குள்ள ஒரு தடவை ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த உலகம் 2012 அழிஞ்சிடுமாங்க அப்படின்னு. ஏமான்னார். இல்ல இந்த படத்துல எல்லாம் அப்படிதான் காட்டுறாங்க, 2012க்கு அப்புறம் உலகமே அழிஞ்சு போயிடுமா, நாம எல்லாம் என்ன பண்றது, இருக்கிறது எல்லாத்தையும் இப்ப காலி பண்ணிடலாமான்னு. ஒருவேளை அழியலன்னா என்னமா பண்ணுவீங்க? ஆமாங்க, திருப்பி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. நீங்க சொல்லுங்க, அழியுமா அழியாத? நான் சொன்னேன், நான் கதை தாமா சொல்றேன், நான் ஜோசியம்லாம் நான் சொல்றது கிடையாது. 2012 அழியுமா அழியாதா? அப்ப இதுக்கு எதனா கணக்கு இருக்குதாக்கான்னார். கணக்கு இருக்கு. இந்த உலகம் எப்ப தோன்றியதுல இன்னைக்கு வரைக்கும் கணக்கு இருக்கு. நான் சொல்றேன், உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, உலகம் எப்ப அழியும், கலியுகம் எப்ப முடியும். கலியுகத்தினுடைய முடிவில்தான் பகவானுடைய கல்கி அவதாரம் அப்படிங்கிற ஒரு 10வது அவதாரம் நிகழ இருக்கிறது. அதனால கலியுகம் இப்ப முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப முடியாது. முடிகிற மாதிரி தெரியும், ஆனா முடியாது. சுனாமி வரும், இதெல்லாம் என்னன்னா முன்னாடி வர எச்சரிக்கை. அதாவது எப்படி அழிய போகுது அப்படிங்கறதுக்கு நமக்கு ட்ரெய்லர். இப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்றேன், ட்ரெய்லர். ஏன்னா இப்ப எல்லாம் தமிழ்ல சொன்னா தானே நிறைய பேருக்கு புரியுது. நான் பாட்டுக்கு நான் என்னோட தமிழ்ல பேசினேன்னா ரொம்ப கஷ்டங்க. இந்த காலத்துல ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த ஆக்சுவலி இல்லாம அப்புறம் அடுத்த வார்த்தை போகாது. அப்புறம் சோ பட்டு தாலாம் இல்லாம நகரவே நகராது. இந்த காலத்துல யாராவது 2 பேர்கிட்ட பேசுறதுன்னா எத்தனை கஷ்டம் தெரியுமா? ஒரு 2 ஹிந்திக்கார பார்த்தா அழகா ஹிந்தியில பேசுறோம், 2 மலையாளி பார்த்தாங்கன்னா அழகா மலையாளத்துல பேசுறாங்க. ஆனா 2 தமிழர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ல இருக்கிற அத்தனை பாஷையிலயும் பேசுறாங்க தமிழை தவிர. அந்த ரயில்ல எல்லாம் போகும்போது எதிர்த்தாப்புல பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க பாருங்க, எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எனக்கு பொழுதுபோக்காதுதான் என்ன வேற என்ன, அவங்கள ரசிச்சுக்கிட்டே போய் ஊர் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். எல்லா பாஷையிலயும் பேசுவாங்க பாருங்க, இன்னமும் தமிழே தெரியாது மாதிரி. ஆனா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டா அம்மான்னு கத்த வேண்டியது. அப்ப மட்டும் வரும் என்ன, நம்மளுடைய உண்மையா தான் கஷ்டப்படுற போது தனக்கு வந்து உதவுறதுதான் தன்னுடைய தாய்மொழி. அதனால நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இப்ப நிறைய பேருக்கு பழக்கத்துல இல்லாது போயிடுச்சு. அன்னைக்கு கார் ஓட்டுறவருக்கு பேர் சாரதி, அவருக்கு பேர் வேற, அந்த வேலைக்கு பேர் சாரதி. எத்தனை பேருக்கு சாரதினா தெரியும்? தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு. பைலட் இருக்காரு பாருங்க, பிளைட் ஓட்டுறவர், அவருக்கு வான் சாரதின்னு பேர். நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட நம்முடைய பொருட்கள், நம்ம பாக்குற இடங்கள். ஒரு முறை ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன், கலை அறிவியல் கல்லூரியில தமிழ் படிக்கிற மாணவர்கள். அவங்க கிட்ட தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயமா வந்தது ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்னமான்னு, அது பெண்கள் படிக்கிற கல்லூரி. அது ஒரு பொண்ணு வேகமா எழுந்து சொல்லிச்சு, ரயில்வே நிலையம். நான் சொன்னேன், நான் கேட்டது ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்ல என்னம்மா சொல்லிச்சு, ரயில்வே நிலையம். இது எந்த ஊர்லமா எழுது? நம்ம ஊர் ரயில்வே நிலையத்துல எழுதி போட்டுருக்குது, நீங்க பாக்கலையான்னுச்சு. நான் பாக்கல, அப்படிதான் எழுதி இருக்கு. அடுத்த தடவை போகும்போது நானும் பார்த்தேன், ரயில்வே நிலையம். அப்புறம் இது எப்படிங்க சொல்றது? ரயில்னா என்னம்மா? ரயில்னா ட்ரெயின், ட்ரெயின்னா ரயில். இதுக்கு தமிழ்ல என்னம்மா பேரு? தமிழ்ல அப்படிதாங்க சொல்றது. எனக்கு தெரிஞ்ச தமிழ் அவ்வளவுதாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ சொல்லுங்க, இனிமே வேணா நாங்க மாத்திக்கிறோம். நான் சொன்னேன், இதுக்கு தமிழ்ல பேரு புகை ரத நிலையம். நல்ல தமிழ். புகை வண்டி அப்படிங்கறது கூட கலப்பட தமிழா. புகை ரத நிலையம் அப்படிங்கறதா சரியான தமிழ். நீங்க இலங்கைக்கு போனீங்கன்னா இலங்கையில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி போட்டிருப்பாங்க புகை ரத நிலையம். மலேசியாவுக்கு போனீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல அங்கேயும் தமிழ் ஒரு ஆட்சி மொழி. அந்த நாடுகள்ல எழுதியிருப்பாங்க எந்தெந்த நிறுத்தத்துல வண்டி நிக்குதோ அப்போ அந்த ரயிலுக்கு உள்ளேயே உங்களுக்கு ஒரு அனௌன்சர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தமிழ்ல அனௌன்ஸ் பண்ணி இந்த வண்டி இந்த நிறுத்தத்தில் நிற்கிறது, பயணிகள் இறங்கிக் கொள்ளவும். அழகான தமிழ்ல சொல்றாங்க. நம்ம ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னன்னு தெரியல, பாஸ்போர்ட்டுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியலீங்க. எந்த பாஸ்போர்ட்? நம்ம ஊர் பாஸ்போர்ட்ல எழுதி இருக்குதா? இதுக்கு பேர் தமிழ்நாடு சொல்லிக்கிறோம் நம்மளே. இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தேகம் ஆயிடும், இது தமிழ்நாடா இல்ல வேற ஏதாவது ஒரு தேசமான்னு. பாஸ்போர்ட்ல என்ன தமிழ்ல ஒரு பொண்ணு சொல்லிச்சு, பா இஸ் போ இட்டுன்னு எழுதி இருக்குதுங்க பாஸ்போர்ட்ல. என்ன
பாஸ்போர்ட்டுக்கு தமிழ்ல என்ன பேரு? கடவுச்சீட்டுன்னு பேர். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்தை கடந்து போவதற்கு பயன்படுத்தக்கூடியதுனால அதற்கு கடவுச்சீட்டு அப்படின்னு பேர். தெரியவே தெரியாது கடவுச்சீட்டு. ஆனா இதே நீங்க இலங்கை பாஸ்போர்ட்ல பாக்கலாம். இலங்கை குடிமக்களினுடைய பாஸ்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ்ல கடவுச்சீட்டுன்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல பாஸ்போர்ட் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய சிங்கள மொழியில எழுதியிருப்பாங்க. எல்லா தேசத்திலயும் உண்டு. நம்ம நாட்டுல நாம இனிமே கத்துக்குவோம். இனிமே கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ் எல்லாம் அவனாலாம் எப்படி இருக்குன்னு மறுபடியும் முதலேருந்து நமக்கு வரும். அதை எவனாவது சீனாக்காரன் வந்து சொல்லி கொடுத்தாதான் நம்ம படிப்போம். அது நம்ம சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டான். அத ஒரு வெள்ளக்காரனோ சீனாக்காரனோ வந்து சொல்லி கொடுத்தா, ஓ திஸ் இஸ் தமிழ், இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு நமக்கு என்ன பண்றது? அப்படியே பழகி போச்சு. அதனால நம்ம என்ன பேசுகிறோமோ, நமக்கு என்ன ஒரு விஷயம் வருதுன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா என்ன இருக்கோ அதை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப நடக்கிறதெல்லாம் என்னன்னா ட்ரெய்லர். இப்ப மெயின் பிக்சர் எப்ப வரும்னா அதுதான் பிரளயம்னு கடைசியில ஒண்ணு வரும். அது எப்படி வருங்கிறதுக்கு இப்ப இருக்கிறது என்ன, இதெல்லாம் முன் உதாரணம். இப்ப இந்த சுனாமி வருது பாருங்க, சும்மா இப்படி வந்து காட்டிட்டு போது இல்ல, இது மாதிரி கடைசியில வரக்கூடிய காலத்துலதான் பகவானுடைய அவதாரமாகிய தசாவதாரமான 10வது அவதாரம் நமக்கு நிகழும். கல்கி அவதாரம் நம்ம சொல்றோம். ஆனா இது எப்போ ஆரம்பிச்சது, இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு பிரம்மதேவனுடைய ஆயுள். இப்ப மனித கணக்கு வேற, தேவர்களுடைய கணக்கு வேற. இப்ப நமக்கு 360 நாள் அப்படின்னா அது தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு 360 ஆண்டு அப்படின்னா அது தேவர்களுக்கு ஒரு ஆண்டு. தேவ ஆண்டிலே 4000 ஆண்டுகள் கிரேதாயுகம். ஆரம்பம் 400, அந்தம் 400. தேவ ஆண்டிலே 3000 ஆண்டு திரேதாயுகம். ஆரம்பம் 300, அந்தம் 300. தேவ ஆண்டிலே 2000 ஆண்டுகள் துவாபர யுகம். ஆரம்பம் 200, அந்தம் 200. தேவ ஆண்டிலே 1000 வருஷம் கலியுகம். ஆரம்பம் 100, அந்தம் 100. இவை 4ம் சேர்த்தா 12000 ஆண்டுகள். தேவ ஆண்டிலே 12000 ஆண்டுகள் ஆனால் அது ஒரு சத்துரிகம். அப்படி 1000 சத்துரிகமானால் அதுதான் ஒரு பிரம்மபத். அப்படி கோடி பிரம்மா வந்துட்டு போனா அது விஷ்ணுவுக்கு ஒரு பகல். அப்புறம் அது ஒரு நாளாகி, அது ஒரு மாதமாகி, அது ஒரு ஆண்டாகி, அப்படி கோடி விஷ்ணு வந்துட்டு போனா அதுதான் சிவபெருமான் சிரிக்கிற நேரம். நான் அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், உங்களால முடிஞ்சா கணக்கு போட்டுக்கோங்கன்னு. இப்ப இதுக்குள்ள நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு? வள்ளுவர் சொன்னார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுவது கோடியும் அல்ல பலர்னர். வள்ளுவருக்கே தெரியல நமக்கு எத்தனை கோடி ஆசை இருக்கு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசைன்னு நமக்கெல்லாம் கோடி 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 ஆசைகள் இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. மனிதனுடைய வாழ்க்கை நீர்க்குமிழியை விட கேவலமான வாழ்க்கை. இதுலதான் நீ பெரியவன், நாம் பெரியவன், இதுதான் எனக்கு சொந்தம், அதுதான் உனக்கு, இது என்னோடது, அது உன்னோடது, இதெல்லாம் இதுக்குள்ளதான் நடக்குது. இதுல பிரம்மதேவனுடைய ஆயுள் நமக்கு துவங்கி அப்படின்னா, ஒரு பிரம்மனுக்கு ஆயுள் 7 கல்பங்கள். அதுல இப்போ இருக்கிற பிரம்மனுக்கு 3 கல்பங்கள் தான் முடிஞ்சிருக்கு. அதிலே ஸ்வேதாவராக கல்பம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கல்பம் அப்படின்னா அதிலே 81 மன்வந்தரங்கள் உண்டு. அதிலே இப்போ 21வது மன்வந்தரம் தான் நடைபெற்று கொண்டிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சாதான் ஒரு பிரம்மனுடைய ஆயுள் முடியும். இதெல்லாம் முடியறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 தலைமுறை தாண்டிரும் அப்படிங்கறது என்னோட ஒரு சின்ன கணக்கு. அதனால நம்ம இருக்கும்போது கண்டிப்பா இப்பெல்லாம் உலகம் 2012 எல்லாம் அழியாது. ஏன்னா 2000 கணக்கு க்ளோஸ் ஆயிடும். நிறைய பேர் போய் பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கணக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தெரியாது. 2000 வருமோ, 1999 தானே இருக்குது, 2000 வருமோ, அப்போ ஒரு பயம் வந்தது. ஆனா கரெக்டா அது பாட்டுக்கு தானா 2000க்கு மாறிடுச்சு. அப்புறம் எடுத்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் திருப்பி போட்டுட்டு வந்தாங்க. அது மாதிரி இப்போ ஒரு பயம் இருக்குது, இப்போ வந்துருமா அப்போ வந்துருமோ. பயப்படாதீங்க, தைரியம், வாழ்கிற வரைக்கும் தைரியமாக வாழணும். சாகணும்னு வந்தா எல்லாரும் சாகும்போது நம்மளும் சேர்த்து சாகும். நமக்கு மட்டும் என்ன தனியா ஒரு இடமா கட்டிட்டு போய் உட்கார்ந்துக்கு போறோம், முடியாது. எல்லாரும் சாகும்போது நம்மளும் சேர்ந்து செத்துடலாம். அதனால மரணத்தை கண்டு அஞ்சாது வாழ்வதே உலகத்துல மிகப்பெரிய பயன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம், மரணத்துக்கு பயப்படாம இருக்கிறது. ஆனா கொஞ்சம் கஷ்டம்.
கொஞ்சம் கஷ்டங்கிற, ரொம்ப கஷ்டம். மரணம் வந்துருமோ, அது எப்ப தெரியுமா வரும்? ஒரு 40-45 வயசுக்கு மேல வரும் பாருங்க ஒரு பயம். வந்துருமோ, வரத்தானுங்க போகுது. யாராவது எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோமா?